நம்ம மல்லி இப்போ குடும்பத்தோட வந்து பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு போயிட்டுருக்காங்க. அந்த ஒரு சமயத்தில நம்ம மல்லி, அதுக்கப்புறம் அன்னபூர்ணி 2 பேருமே வரக்கூடாது அப்படின்ற மாரி வந்து சொல்லி, எவ்வளவோ பிளான், எவ்வளோ விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில, அதையும் மீறி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 2 பேரும் கிளம்பி போயிட்டுருக்காங்க. அதுவும் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய லக்கேஜ் அதாவது போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பாடு தேவைப்படும். ஏன்னா போறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சிட்டிக்கு நடுவுலயோ, இல்ல வேற எங்கேயோ போகல அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ காட்டு பகுதியில அதாவது அங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் இருக்கிறதே பெரிய அதிசயமா இருக்கும். அங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, போயிட்டு நம்ம சாப்பாடு தேடி அலைஞ்சிட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாரி சொல்லியும், அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல இருந்தே சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டா, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, வெண்பாவுக்கு அதாவது பசிக்கும்போது சாப்பிட்டுக்கலாம்ல அப்படின்ற மாரி வந்து சொல்லி தான், இந்த ஒரு சாப்பாட வந்து பார்த்தீங்கன்னா, கொண்டு போய் டிக்கிலலாம் வச்சு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, கொண்டு போனாங்க. அப்படி போயிட்டு இருக்க சமயத்தில இந்த அ அதாவது ராஜேஸ்வரியும், ரஞ்சிதாவும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாப்பாட்ல பெட்ரோல வந்து பார்த்தீங்கன்னா, மிக்ஸ் பண்ணி விட்டுறாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க செய்ற மிகப்பெரிய ஒரு தப்பு. அதாவது இப்போ அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்பாவோட உயிர் வந்து ஊசலாடிட்டு இருக்கு. நம்ம மல்லியும், அன்னபூர்ணியும் வந்துட்டு அது எல்லாமே நல்ல எண்ணத்தோட தான் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சாங்க. ஆனா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் செஞ்ச வேலையால, நம்ம வெண்பாவோட உயிருக்கு இவ்ளோ பெரிய ஆபத்து வரும் அப்படின்றது எதிர்பார்க்கவே இல்ல. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, கார் ஓட்டிட்டு வேகமா வந்து போயிட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாம நெறைய ஹோட்டல் எல்லாமே போயிட்டுருக்கு. ஆனா, அந்த ஒரு இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தோணல. அது மட்டும் இல்லாம ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, போயிட்டு இருக்கும்போது, இந்த அ ராஜேஸ்வரி வந்து பார்த்தீங்கன்னா, "உங்களுக்கு யாருக்கும் பசிக்கலையா? எனக்கு பசிக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடணும். எங்கேயாச்சும் வண்டிய நிறுத்து விஜய்" அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ வண்டிய நிறுத்திட்டு இப்போ அதாவது கார்ல நெறைய சாப்பாடு இருக்கு இல்லையா? அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்து சாப்பிடலாம் அப்படின்ற மாரி வந்து நினைக்கும்போது, எல்லாத்தையுமே எடுத்து பார்த்தா, அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கெட்டு போயிருக்கு. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இங்க சாப்பாடு இல்லாம அது எல்லாத்தையுமே கொட்டிடுறாங்க. ஒரு பக்கம் நம்ம வெண்பாவ வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பிடாம இருந்ததுனால, அத சாப்பிட்டு வந்து அதாவது சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, தெம்பா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா, அந்த சாப்பாடு தான் இல்லையே. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, வெண்பா அங்கேயே மயக்கம் போட்டு கீழ விழ ஆரம்பிச்சுறாங்க. இது நம்ம விஜய்க்கும், மல்லிக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. அது மட்டும் இல்லாம இந்த ராஜேஸ்வரி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிய திட்டுறதுக்காக இப்போ ரெடியா காரணத்த வந்து பார்த்தீங்கன்னா, வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.